இயேசு பயணம் செய்ய சொந்தமாக கழுதை வைத்திருந்தார். அது இந்த காலத்தில் கார் வைத்திருந்ததற்கு சமம். இயேசு சொந்தமாக படகு வைத்திருந்தார். இயேசுவுக்கு நிறைய அறைகள் கொண்ட பெரிய மாளிகை இருந்தது. அவர் தையலில்லாத பணக்காரர் மட்டுமே அணியக்கூடிய அங்கியை அணிந்திருந்தார். இயேசு பெரிய பணக்காரர். ஆகவே நாமும் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சில செழிப்பு உபதேசிகள் சொல்லுகிறார்களே, இது உண்மையா? ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது? இவற்றை நாம் பார்ப்போம் வாங்க. இயேசு ஏழையா, நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவரா அல்லது பெரிய செல்வந்தரா எனும் கேள்வி நமக்கு சில நேரங்களில் எழக்கூடும். இயேசு வாழ்ந்த கலிலேய பகுதி செழுமையான ஒரு நிலப்பரப்பு. உண்மையில் இயேசுவின் குடும்பத்திற்கு சொந்தமாக சிறிய விவசாய நிலம் இருந்தது என கிறிஸ்துவத்தின் தொடக்ககால வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாசரேத்தில் வாழ்ந்த இயேசுவும் அவரது பெற்றோரும் அந்த நிலத்தை பயிரிட்டிருக்கலாம். ஆகவேதான் இயேசுவின் உவமைகள் பெரும்பாலும் மலர்கள், பறவைகள், விவசாயம், பயிரிடுதல், நிலம், விதைகள், களைகள், விளைச்சல், மேய்ப்பன், ஆடுகள், அறுவடை மற்றும் களஞ்சியம் பற்றி உள்ளன. ஆனால் முழுநேர விவசாயம் செய்யாமல் பகுதி நேரமாக பயிரிடும் தொழிலில் இயேசு தம் பெற்றோருடன் ஈடுபட்டிருக்கக்கூடும். குடும்பமாக விவசாய தொழில் செய்வது அன்றைய வழக்கம். மேலும் இயேசு யோசேப்புடன் இணைந்து தச்சுத் தொழிலை செய்து வந்தார். மார்க்கு இவர் தச்சர் அல்லவா என்று பிறர் கேட்டதை எழுதியிருக்கிறார். இதையே மத்தேயு தம் நற்செய்தியில் இவர் தச்சருடைய மகன் அல்லவா என்று குறிப்பிடுகின்றார். இயேசு செய்த தொழில் பற்றி இந்த 2 வசனங்களே நற்செய்திகளில் காணப்படுகின்றன. நம் காலத்தில் தச்சர் என்னும் சொல் மரவேலை செய்பவரை மட்டுமே குறிக்கும். ஆனால் இயேசுவின் காலத்தில் தச்சர் என்பவர் கடினமான பொருளை வைத்து வேலை செய்பவர் ஆவார். அன்றைக்கு மரம் மட்டுமன்றி கல், கொம்பு, தந்தம் இவற்றை கொண்டு தொழில் புரிவோர் அனைவரும் தச்சர் என அழைக்கப்பட்டனர். வீடுகளை கட்டும் பொழுது தேவையான மரச்சாமான்களை இயேசு செய்திருப்பார். எடுத்துக்காட்டாக கதவுகள், கதவு நிலைகள், மரத்தால் செய்யப்பட்ட தாழ்பாள்கள், சன்னல்கள் போன்றவை. அத்தோடு இயேசு கட்டில், மேசை, நாற்காலி, விளக்குத்தண்டு, பெட்டிகள் ஆகியவற்றையும் செய்திருக்கக்கூடும். கல், கொம்பு, தந்தம் இவைகளாலும் பல பொருட்களை செய்திருக்கலாம். உண்மையில் இது கடின உழைப்பாக இருந்தது. இயேசு தம் அனுதின பிழைப்புக்கென கடினமாக உழைத்திருக்க வேண்டும். அதே வேளையில் இயேசு வறுமையில் வாடியவர் என்றும் கூறிவிட முடியாது. இயேசுவும் யோசேப்பும் நாசரேத்துக்கு அருகில் இருந்த செப்போரிஸ் என்ற நகருக்கு சென்று வேலை செய்து பொருள் திரட்டி இருக்கலாம். அதன் மூலம் ஓரளவு வருவாய் கிடைத்திருக்கும். இதனை சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதுவும் அன்றைய வழக்கம். இயேசு அணிந்திருந்த தையல் இல்லாத நீண்ட அங்கியை ஐசுவரியவான்கள் தான் அணிந்திருப்பார்கள் என்று கூறுவது தவறு. இயேசு அணிந்திருந்த அங்கி அந்த காலத்து வழக்கத்தின்படி இயேசுவின் தாயாகிய மரியாள் கைவினையாக செய்திருக்க வேண்டும், அல்லது இயேசுவின் உடன் பிறந்த சகோதரிகள் செய்திருக்க வேண்டும். பெண்கள் தங்கள் குடும்பத்தினரின் ஆடைகளை தயார் செய்வது அக்காலத்து வழக்கம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரி நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவளுடைய பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். இந்த வசனங்கள் எல்லாம் அக்காலத்து பெண்களை பற்றி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு அணிந்திருந்த அங்கி அவரது வீட்டிலிருந்து அவருக்கென்று சிறப்பாக செய்யப்பட்டிருக்கலாம். மற்றபடி அது ஐசுவரியவான்கள் அணிகிற பட்டு துணியாகிய மெல்லிய வஸ்திரம் எனப்படும் அங்கியல்ல. இயேசு பயணித்த கழுதை அவர் வைத்திருந்த சொந்த கழுதை அல்ல, அவிழ்த்து கொண்டு வரப்பட்ட கழுதை. ஆனாலும் அக்காலத்தில் நாம் இருசக்கர வாகனங்கள் அனைவரிடமும் இருப்பது போல ஒவ்வொரு குடும்பத்தாரும் வைத்திருப்பது வழக்கம். கழுதை வைத்திருந்தால் அவர் பணக்காரன் என்று சொல்வது தவறு. இயேசுவின் தகப்பனாக இருந்த யோசேப்பு பரம்பரை பணக்காரரும் அல்ல. ஆனால் நியாயமாக, நீதியாக தச்சுத் தொழில் செய்து வந்த ஒரு மனிதன். தன் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும் அளவுக்கு யோசேப்பு சம்பாதித்தார். தன் தனிப்பட்ட தேவைகளை சந்திக்கும் அளவுக்கு இயேசுவும் தன் கைகளால் வேலை செய்து சம்பாதித்தார். அவர்கள் சோம்பேறிகளாகவோ வேலை செய்யாமல் இருந்தவர்களும் அல்ல. பெரும் பணக்காரர்களாக இருந்து கேளிக்கைக்காகவும் விருந்துக்காகவும் அனாவசியமாகவும் செலவு செய்து கொண்டிருந்தவர்களும் அல்ல. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று இயேசு சொன்னது பற்றி என்ன சொல்வது? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தன் தலையை எங்கும் சாய்த்து இளைப்பாறுதல் அடைய முடியாது. தலை தொங்கி போகும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடைந்த இந்த நிலையை தீர்க்க தரிசனமாக இயேசு சொன்னதுதான் இது. காற்றையும் கடலையும் தன் வார்த்தையால் அடக்கினாலும் கூட காணிக்கை கொடுங்கள், தசம பாகம் கொடுங்கள் என்று இயேசு அறிவிப்பு கொடுக்கவில்லை. மரித்த மனிதரை உயிரோடு எழுப்பிய போதும் சாட்சி சொல்ல வைத்து காசு பார்க்கவில்லை. அவர் ஒருவரே நமக்கு முன்மாதிரி. ஆனால் அவரையே வைத்து செழிப்பை பேசும் ஒரு மனிதன் சாத்தானின் மறு உருவமே அன்றி வேறில்லை. செழிப்பை உபதேசமாக பேசுகிற எந்த மனிதனும் பண ஆசையும் பொருளாசையும் உடையவன். தன்னை நம்பி வருகிற மனிதர்களுக்கு பண ஆசையையும் பணக்கார ஆசையையும் உண்டு பண்ணி தன்னை தானே ஏமாற்றி பிறரையும் ஏமாற்றி கடவுளை விட்டு தூரமாக்கி மொத்தமாக நரகத்தில் தள்ளும் வஞ்சக ஆவிகளின் வேலை இது. நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்க எச்சரிக்கையாக இருங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம். ஆமென்.